இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதே மாடல் சம் பார்த்தோம்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் பர்சன்டேஜில் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியுது. கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா பார்த்தோன்னே குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒரு தேர்வு எழுதுறாங்க. அதில் ரவி, ராஜேஷ் 2 பேர் எழுதுறாங்க. ரவி அப்படிங்கிறவர் 52% மார்க் வாங்குறாரு. அது 8 மார்க், அதாவது ராஜேஷோட 8 மார்க் கூடுதலாக வாங்குறாரு. ஸோ அப்போ ரவி மற்றும் ராஜேஷ் வாங்கின மார்க் எவ்வளவு கேட்குறாங்க. இந்த மார்க் என்ன கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ எப்பவுமே ஒரு தேர்வில் 100%, அதில் 52% போச்சுன்னா 100ல் 52 போச்சுன்னா மீதி 48%. ஸோ அந்த 48% தான் ராஜேஷ் அப்படிங்கிறவர் வாங்கியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஸோ பாருங்க, ரவி அப்படிங்கிறவர் ராஜேஷோட 8 சில வராது. அப்போ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க, 52 48 போச்சுன்னா 4. ஸோ 4% தான் இந்த 8 மார்க். அப்போ 1%க்கு, ஸோ 1%க்கு 8 4 கன்சிடர் பண்ணா 2 மார்க். 1%க்கு 2 மார்க். கொஸ்டின்ல ரவி மற்றும் ராஜேஷ் வாங்கிய மதிப்பெண் கேட்டிருக்காங்க. ஸோ 1%க்கு 2னா, ஸோ ரவியோட சதவீதம் பார்த்தீங்கன்னா 52%. அப்போ 52 × 2 = 104 மார்க். இது யாருடைய மார்க்கு? ரவியோடைய மார்க். நெக்ஸ்ட் ராஜேஷோடைய மார்க். ராஜேஷோடைய பர்சன்டேஜ் 48. அப்போ 48 × இந்த 2 = 96. இது வந்து ராஜேஷோடைய மார்க். ஸோ அப்போ வாங்கிய மதிப்பெண்கள் பார்த்தோம்னா 104,96. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.